வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லைனிங் பிளவுஸ்ல போட் நெக் வச்சு பேக் ஓப்பன் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் நல்ல பக்கத்தில் வச்சு நெக்கு ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம தையல் போட்டுட்டு லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் கிளாத்து மேலே வந்துடும். நம்ம அதுக்கு மேலே தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்குங்க. இப்போ பார்த்தோம்னா போட் நெக் நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துட்டோங்க. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பிளவுஸோட கட்டிங் வீடியோ நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. போட் நெக் வச்சு பிரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணலாம், அதே மாதிரி பிரின்சஸ் கட் முன் பக்கம் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியுங்க. போட் நெக்ல சுத்தி நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைனிங் கிளாத் உள்ள போயிருச்சு, மெயின் கிளாத்து மேலே வந்துச்சு பாருங்க. இப்போ அந்த கழுத்தை சுற்றி நம்ம ஓரத்தில் தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. அதனால இந்த மாதிரி ப்ரெஸ் தையல் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்கு நம்ம சுற்றி தையல் போட்டுட்டோங்க. இப்போ கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிக்கிட்டு சுற்றி தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க நம்ம லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்த்தாப்புல சுற்றி தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம கீழே மடிச்சு அடிக்கணுங்க. அதுக்கு இந்த மாதிரி 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணி சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ போட் நெக் வச்சு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் வச்சு நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துட்டோங்க. இப்போ கீழே நம்ம மடிச்சு அடிக்கலாம். நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீங்கள் இடுப்பு பகுதியில இந்த மாதிரி கிளாத்தை மடிச்சுட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நீங்க மடிச்சு தையல் போட்டு எடுக்கணுங்க. கிளாத்தை லைனிங் பக்கத்துல எடுத்துக்கோங்க. உள் பக்கத்துல தான் நம்ம தையல் போட்டு எடுக்கணுங்க. லைனிங் பக்கத்துல கிளாத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி 1 இன்ச்சு அளவுக்கு நம்ம துணியை மடிச்சு ஓரத்துல தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்க, நான் கீழே இடுப்பு பகுதியில மடிச்சு தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்ப பார்த்தோம்னா நம்ம பேக் பீஸ்ல கீழே இடுப்பு பகுதியில மடிச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துட்டோங்க. பாருங்க, நீட்டா நம்ம பினிஷிங் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்க தச்சு எடுத்துக்கோங்க பேக் பீஸை. நெக்ஸ்ட்டுங்க பேக் பீஸ்ல நம்ம ஓப்பன் வச்சு தைக்க போறோங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் பீஸை 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ஃபோல்டிங் பக்கத்தை நீங்க சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. பாருங்க, நான் ஃபோல்டிங் பக்கத்தை கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த ஓப்பனா இருக்க பக்கத்துல மேல ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லயும் இந்த ஓரத்துல தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. ஓப்பனா இருக்க பக்கத்துல நம்ம வி பட்டியும் கொக்கி பட்டியும் வச்சு தைக்க போறோங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா லைனிங் கிளாத்ல இந்த மாதிரி 2 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப கட் பண்ண பீஸ்ல வி பட்டி கொக்கி பட்டி எந்த பக்கம் வருது அப்படிங்கிறத இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு தைக்கையில ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கிளாத் மாறாம நம்ம தைச்சுக்கலாம். இப்ப நான் எழுதுற மாதிரி இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த பக்கத்துல வி பட்டியும் அந்த பக்கம் கொக்கி பட்டி வர மாதிரி நீங்க சாப்பீஸ் வச்சு இந்த மாதிரி எழுதிக்கங்க. நான் 2 பீஸ்லயுமே எழுதி வச்சுக்கிட்டேன். இடது பக்கம் பாத்தீங்கன்னா வி பட்டியும் வலது பக்கம் பாத்தீங்கன்னா கொக்கி பட்டியும் வர மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. நான் வி பட்டி பாத்தீங்கன்னா 2 இன்ச்சு நான் கிளாத் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி கொக்கி பட்டி நம்ம தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணி கிளாத் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வி பட்டி நம்ம தச்சுக்கலாம். வி பட்டி தைக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே கெட்ட பக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் நம்ம தைக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த 2 இன்ச்சு பீஸை நம்ம கிளாத் மேல 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு நம்ம தையல் போட ஆரம்பிச்சிடலாம்.
தையல் போடையில பாத்தீங்கன்னா 1/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நீங்க தைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி 2 கிளாத்தையும் சேர்த்தாப்புல இந்த ஓரத்துல தையல் போட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சேனல்ல ஏற்கனவே வி பட்டி கொக்கி பட்டி எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க. வி பட்டி தையல் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது அப்படின்னா அதை 1/4 இன்ச்சு மட்டும் அந்த கிளாத் மிச்சம் விட்டுட்டு மிச்சம் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. லாஸ்ட் முடிக்க போகையில பேக் தையல் போட்டு நீங்க அதை ஃபினிஷிங் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த 2 இன்ச்சு கிளாத்தை திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேல பிரஷ் தையல் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரஷ் தையல் போட்டு நம்ம எடுத்துட்டோங்க. இப்போ அந்த கிளாத் பாத்தீங்கன்னா நல்ல பக்கத்துல வந்துடும். இப்போ அந்த 2 இன்ச்சு கிளாத்தை 1 இன்ச்சு வர மாதிரி 2ஆ மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வி பட்டி நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோல லைனிங் பிளவுஸ்ல போட் நெக் வச்சு பேக் ஓப்பன் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்த்தோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பஃப் கை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க டெய்லரிங் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களா அப்ப கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்க வாட்ச் பண்ணுனீங்க அப்படின்னா நம்ம ஈஸியா டெய்லரிங் நம்ம கத்துக்கலாம். நம்ம வி பட்டியும் கொக்கி பட்டியுமே நம்ம தச்சு எடுத்துட்டோங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.